அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வயல்வெளியெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழவு செய்து உணவை நமக்கு கொடுக்குற விவசாயிகளுக்கு நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் தித்திப்பான திகட்டாத பொங்கல் எப்படி பண்ணுன்றதை பார்ப்போம். அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிறோம், நல்லா செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறணும். 2 கப் வெல்லம், கருப்பு வெல்லமாக இருந்தால் நல்லது. 1/2 கப் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப், சுத்தமான பசும்பால் 1 கப், நெய் 1/4 கப்பு போதும். அது நிறைய ஊற்றினோம்னா நம்ம உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லதில்லை, அதனால் 1/4 கப்பே போதுமானது. தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிடுவோம், இல்லைன்னா திருகி கூட வச்சுக்கலாம். கேஷ்யூநட்டு முந்திரி எடுத்துக்கிடுவோம். ஏலக்காய் ஒரு 5-6 பீசஸ், இல்லைன்னா 1 டீஸ்பூன் போதும். அதை கொஞ்சம் நொறுக்கி வச்சுக்கிடுவோம். இப்போ ரைஸை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணியை ஊற்றி அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ஸோ அந்த வாஷ் பண்ணி 2வது தடவை வாஷ் பண்ணுற தண்ணியை நம்ம பொங்கல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லா பொங்கி வரும். பாசிப்பருப்பை இளம் சூட்டில் மெதுவாக வறுத்துக்கிடுவோம். வறுக்கும்போது அந்த பாசிப்பருப்போட வாசனை நமக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி அரிசியோடு சேர்த்து குக் பண்ணும்போது அது கரைஞ்சி போயிடாமல் இருக்கும். வறுத்த பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிக்கிடுவோம். வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே பச்சரிசி ஊற வச்சுருக்கோம், அதோடு சேர்த்து இதையும் ஊற வைப்போம். அதோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த 1/4 கப் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சிட்டோம். பொங்கல் பண்ணுறதுக்கு மண்பானையோ வெண்கல பானையோ சில்வர் பானையோ எது வசதியோ எடுத்துக்கலாம். ஸோ 1 கப் அரிசிக்கு 7 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். அந்த 7 கப்பில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிடுவோம். அரிசி களைஞ்ச தண்ணி 1 கப்பு ஊற்றினாலும் நல்லது. ஃபயரை கூட்டி வச்சிடலாம். இப்போ அப்படியே அருமையாக பொங்கி வரும். அந்த பொங்கும்போது நம்ம பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சந்தோஷமாக அதை கொண்டாடிக்கிடுவோம். இப்போ பொங்கல் பொங்கி வந்த உடனே அந்த பொங்கி அடங்கின பிறகு நம்ம அந்த ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த பச்சரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறோம். அப்போ தான் நமக்கு ரொம்ப திகட்டாமல் இருக்கும், அதுக்காக இந்த சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ தேங்காயை கீறி அதை படிப்படியாக நறுக்கி அதை கீயில் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து வச்சுக்கலாம். கேஷ்யூநட்டு, கிஸ்மிஸ் பழம் ரெண்டையுமே அதே மாதிரியே அழகாக அந்த பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கிடுவோம். பொங்கலை அடிக்கடி கிண்டி விட்டுக்கிடுவோம். ஏன்னா அது பாயிலாக தண்ணி வற்ற அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக அதை கிண்டிக்கிறணும். இதே அளவில் பச்சரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் குக்கரில் வேக வச்சு அதையும் நீங்கள் பொங்கல் பண்ணலாம். கடைசியாக வெல்லம் ஆட் பண்ணி அதிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ தண்ணி வற்றிருச்சு, அதை எடுத்து பாருங்கள். இன்னும் அது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு பாயில் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணணும். அதை எடுத்து செக் பண்ணிக்கிறணும். செக் பண்ணும்போது நமக்கு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபுல்லாக மேஷ் ஆயிடுச்சுன்னா ஓகே, ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறோம். நம்ம ரெசிபி படி 1 கப் பச்சரிசிக்கு 2 கப் வெல்லம் அப்படி சேர்த்துக்கிறோம். ஸோ வெல்லம் டார்க் வெல்லமாகவும் கிடைக்கும். அது போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பொங்கல் டார்க்காக கிடைக்கும். இப்போ ஓகே, வெல்லம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக வெல்லம் சேர்க்குறதுக்கு முன்னாடி ரைஸு, பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கணும். வெல்லம் சேர்த்த பிறகு அது குக் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நல்லா வெல்லம் சேர்த்தாச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. வெல்லம் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு, அருமையாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். ஏன்னா அந்த வெல்லம்
மெல்ட் ஆனதுனால உள்ள அந்த வாட்டர் வந்து திருப்பி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். ஸோ ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை போட்டுட்டோம், ஏலக்காயை போட்டுட்டோம். ஸோ இன்னும் ஃப்ளேவருக்காக ஒரு சில பேர் ஜாதிக்காயை வந்து கொஞ்சமாக கிரேட் பண்ணி உள்ளே போடுவாங்க, அதுக்கப்புறம் கல்கண்டு போடுவாங்க. பட் நமக்கு இந்த ஃப்ளேவரே போதுமானதுனால அதெல்லாம் சேர்க்கலை. கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். கீ ஆட் பண்ணிடுவோம். ஸோ 1/4 கப் கீ எடுத்துருந்தோம், அதில் பாதி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல் பண்ணி முடியும் போது மிச்சம் உள்ள பாதியை ஆட் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் வச்சுருக்கிற அந்த பாதி கப் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான பொங்கல் ரெடியாக இருக்குது. ரொம்ப வாசனையாக இருக்குது. ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கோல்டாக கொஞ்சம் திக்காகும். ஸோ இதை அப்படியே ஒரு வாழை இலையில் எடுத்து நீங்கள் வந்து பரிமாறலாம். அருமையான சுவையான தித்திப்பான திகட்டாத பொங்கல் தயாராக இருக்குது. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ரொம்ப அருமையான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.